அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்த்டேக்கான ஷாப்பிங் விலாக் அப்புறம் பர்த்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு சமி விலாக்ஸ். ஆஃப்டர்நூனே ஷாப்பிங் பண்ண கிளம்பியாச்சு. சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் கிளம்புனுச்சு. ஆனால் நம்ம நினச்சது நடக்குமா? வழக்கம் போல் லேட்டாக தான் ஆயிடுச்சு. எங்கே ஷாப்பிங் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வம்ஷாக்கு தான் நாங்கள் போனோம். அங்கே தீபாவளி ஆஃபர் நிறையவே போட்டிருந்தாங்க. பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்தது, ஆனால் பொண்ணுங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு தம்பிக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் அவனோட சைஸுக்கு கிடைக்கவே இல்லை. நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் தான் அவனுக்கு அமைஞ்சது. ஸோ இன்னொன்று ட்ரெஸ்ஸு ஓகேவாக தான் இருந்தது. ஸோ அதை எடுத்துகிட்டு நாங்கள் பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு 3rd ஃப்ளோர் போனோம். பொம்பளை பிள்ளைங்களுக்கு சொல்லவா வேணும், எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் என் பொண்ணு போடவே மாட்டா. எப்போவுமே பேண்ட்டு தான் போடுவாள். பேண்ட்டு லெக்கின்ஸ் இந்த மாதிரி தான் போடுவாள். அன்றைக்கி அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃப்ராக்லாம் எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் நானும் என் ஹஸ்பண்டும் ஆளுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்தோம். இது பிளான்லே இல்லை, சடனாக தோணுச்சு. பில்லெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் வெளியே பார்த்தா மணி 9 o'clock ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் போய் டின்னர்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடையிலேயே டின்னர் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் பர்த்டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. அன்றைக்கி மார்னிங்கே நான் சீக்கிரம் எழுந்திச்சிட்டேன். ஸோ சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டு அப்புறம் எல்லாருக்கும் டீலாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் எங்கள் வீட்டில் இந்த கேசரி அப்படின்னு ஒன்று இருக்கும். கேசரி பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அன்றைக்கி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்வீட் பண்ணியிருந்தேன். குலோப் ஜாமுன் தான் பண்ணியிருந்தேன். இது என்னோடய ஃபேவரட். உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த குலோப் ஜாமுன் ரொம்ப பிடிக்குமோ அவங்களாம் கமெண்ட்டில் பண்ணுங்கள். குலோப் ஜாமுனுக்கு மாவுலாம் பிசைஞ்சு வச்சுட்டேன். சைடுவே இட்லியும் நான் ஊற்றி வச்சுட்டேன். ஸோ இதுக்கு சைடிஷ் நான் எப்போதுமே ஆனோ இல்லைனா தேங்காய் சட்னி தான் பண்ணுவேன். அன்றைக்கி நான் ரோட்டு கடை ஸ்டைலில் கார சட்னி பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதோட ரெசிபி நான் கூடிய சீக்கிரமே போடுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே மேக்ஸிமம் முடிச்சிட்டேன். ஸோ ஃபோன் கால்ஸ்லாம் இருந்துச்சு விஷ் பண்ணுறதுக்காக. ஸோ அதையும் பேசிக்கிட்டே எல்லா வேலையும் செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் பசங்க எல்லாரையுமே ரெடி பண்ணிவிட்டு நானும் ரெடி ஆகி சாப்பிட வந்தாச்சு. அன்றைக்கி மார்னிங் இதை தான் பண்ணியிருந்தேன். கேசரி, இட்லி, அப்புறம் ரோட்டு கடை கார சட்னி. மை ஃபேவரட் குலாப் ஜாமுன் ரெடி பண்ணி நான் வச்சுட்டேன். பர்த்டே பாயோட ட்ரெஸ் இது தான், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் இது பாப்பாவோட ட்ரெஸ்ஸு. ஃபஸ்ட் டைம் அதை வேர் பண்ணியிருக்கா. பாப்பாவோட ட்ரெஸ்ஸும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நான் லஞ்சுக்கு ரெடி பண்ணதுக்கு வந்துட்டேன். என் ஹஸ்பண்டும் எனக்கு கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கும் போதே அம்மா தம்பிங்க எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் தம்பி அம்மா எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியாக எல்லாருமே சேர்ந்து சமைச்சு சாப்பிட்றது அது ஒரு தனியான ஒரு ஹாப்பியாக இருந்தது. இது ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். பிரியாணி கொஞ்சமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அம்மா கொஞ்சம் சில டிப்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருந்தாங்க, அது மாதிரி செஞ்சேன். ஸோ அன்றைக்கி பிரியாணி நல்லாவே சூப்பராக வந்துருந்துச்சு.
இப்போது நம்மலாம் யூடியூப் பார்த்து வந்து நம்ம நிறைய விதமாக செய்யலாம். ஸோ அப்போல்லாம் நம்ம வந்து அம்மா செய்கிறது தான் ரொம்பவே பிடிக்கும். அம்மா என்ன செஞ்சு கொடுக்காங்களோ அதுதான் நம்மளுக்கு வந்து புதுசான ரெசிபிலாம். ஸோ எனக்கு எங்கள் அம்மா பிரியாணி ரொம்பவே பிடிக்கும். அதை விட எனக்கு சாம்பார் பண்ணாங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சிக்கன் ஃப்ரையும் வந்து ரொம்பவே சூப்பராக வந்தது. நல்லா கிறிஸ்பியாக வந்துருந்துச்சு. அன்றைக்கி என்னமோ வந்து ஸ்பெஷலாக இருந்ததுனால எல்லாமே நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு. வெளியே வந்து பார்த்தா எல்லாருமே சேர்ந்து வந்து கார்ட்ஸ் விளையாண்டுட்டு இருந்தாங்க. நம்மளும் ஒரு காலத்தில் இந்த மாதிரி தான் விளையாண்டுட்டு இருந்தோம். நம்ம அம்மாலாம் சமைச்சிட்ருப்பாங்க. ஸோ அந்த ஞாபகம்லாம் வந்துச்சு. பிரியாணி நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாப்பிட வந்தாச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பவுலில் வந்து ஆளுக்கு ஒரு குலோப் ஜாமுன் சாப்பிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. ரொம்ப நாள் கழித்து நான் வந்து இந்த குலோப் ஜாமுன்லாம் சாப்பிட்றேன். ஸோ அதனால என்னவோ நல்லாவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லாமே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பர்த்டேக்கு வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு தம்பிங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ தம்பிங்கெல்லாம் பலூன் ஊதி கொடுத்தாங்க. அம்மா வந்து கட்டிட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக வந்து கேக் கட்டிங்லாம் முடிச்சாச்சு. ஸோ அன்றைக்கி தம்பியோட பர்த்டே வந்து ரொம்பவே ஸ்பெஷலாகவும் சூப்பராகவும் முடிஞ்சிச்சு. ஸோ நாங்கள் எல்லாருமே ஹாப்பியாக இருந்தோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.